எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கும், நம்முடைய குமரி மாவட்டத்தின் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் சபன் அவர்களுக்கும், நம்முடைய கொல்லங்கோடில் பொறுப்பேற்றிருக்கும் சுபன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தலைவர் சொல்வது போல, தலைவர் தொண்டர் என்ற வேறுபாடு இல்லை, பிறப்பிற்கும் எல்லா உயிர்க்கும் என்ற ஒரு அடிப்படை கொள்கையை கையில் எடுத்த பின்பு தலைவரும் தொண்டரும் சமம் என்று சொன்னார். இப்படிப்பட்ட மனது நம்முடைய தளபதிக்கு மட்டும்தான் உண்டு. நம்முடைய தளபதியை கூத்தாடி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய பொருளாதார பின்புலம் இருந்தும் ஒரு படத்திற்கு 250 கோடி, ஒரு மாதத்திற்கு 20 கோடி, ஒரு நாளைக்கு 70 லட்சத்திற்கு மேல் இவ்வளவு பணத்தை வேண்டாம் என்று விட்டுக்கொண்டு தமிழக மக்களின் நலனுக்காக, தமிழன் மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒருவர் வருகின்றார் என்றால் அவர் உண்மையாக தான் நமக்கு இருப்பார் என்று நான் இப்போது தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தளபதி இது அவருடைய கடைசி படம் என்று சொல்லிவிட்டார். இனி முழு நேரமும் அவர் தமிழக மக்களுக்காக உழைக்கப் போகின்றார். அவர் தமிழகத்திற்காக உழைப்பது போல தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களாகிய நாமும் தமிழக மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்பதை இந்த கொடியேற்று விழாவில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தளபதி அவர்கள் சொன்னது போல இது தமிழக வெற்றி கழகத்தின் கொடி மட்டுமல்ல, தமிழகத்தின் வெற்றிக்கான கொடி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய பேர் என்னிடம் சொன்னார்கள், நம்முடைய கட்சியை மட்டும் பேசினால் போதும், வேறு யாரையும் பற்றி பேச வேண்டாம் என்று. இது இலவச கண் மருத்துவ முகாம் அல்ல, கண்ணைக்கு மட்டும் மருத்துவ செய்வதற்கு. நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் பேசினால் போதாது நாம் வெற்றி அடைவதற்கு. நாம் யார் எதிரி என்று அவர்களை பற்றியும் பேச வேண்டும். நம்முடைய முக்கிய எதிரி ஊழல்வாதிகளாக இருக்கின்ற திமுக. இந்த ஊழல்வாதிகளை தமிழ்நாட்டிலிருந்து வேற இருக்கத்தான் நம்முடைய தளபதி தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கழகத்தை ஆரம்பித்திருக்கின்றார். இதை எல்லோரும் மனதில் வைத்துக் கொண்டு திமுகவின் வேறு அறுக்க வேண்டும். தமிழகத்தில் இருந்து 2026க்கு பிறகு தமிழகத்தில் திமுக என்ற ஒரு கட்சியை இருக்கக்கூடாது. தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்க வேண்டும். இவர்கள் பாசிசம் என்ற ஒரு பொருளை, ஒரு வார்த்தையை கையில் வைத்துக் கொண்டு பிஜேபியை வைத்து, மோடியை வைத்து பூச்சாண்டி காட்டி 2019, 2021, 2024 ஆட்சியை பிடித்தது போல இந்த பாயாசங்கள் 2026 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எங்களுடைய தளபதி, எங்களுடைய அண்ணன், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தான், தலைவர் விஜய் தான் தமிழகத்தில் 2026 முதலமைச்சராக இருக்க வேண்டும். நம்முடைய தளபதி போன கடைசி படத்தோடு அடுத்து வருகின்ற அதுதான் கடைசி படம் என்று முழுவதுமாக அறிவித்து விட்டார். இனி அவர் நடிப்பதை நிறுத்திவிட்டார். நம்முடைய தளபதி நடிப்பதை நிறுத்திவிட்டார் என்பதை தெரிந்தவுடன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இப்போது நடிப்பை ஆரம்பித்து விட்டிருக்கின்றார்கள். இப்போது நம்முடைய முதலமைச்சர் புதியதாக ஒரு நாடகத்தை நடித்துக் கொண்டிருக்கின்றார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று. இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்வாரா முதலமைச்சரை அப்பா என்று? ஒருத்தர் சொல்வாரா? ஏன் சொல்ல மாட்டார்கள்? அவர்கள் கரப்ஷன் கபடதாரிகள், மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய தளபதி சொன்னது போல அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வேறு அறுக்கப்பட வேண்டும். உண்மையிலே ஒரு அப்பா, நம்முடைய அப்பா, மகனே நீ போய் குடித்துட்டு வா என்று சொல்வாரா? சொல்ல மாட்டார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மதுவிலக்கு வேண்டும், மதுவிலக்கு வேண்டும் என்று கூப்பாரம் போட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார்கள். இப்போது தெரு தெருவாக மதுக்கடைகளை திறந்து இளைஞர்களை மதுவுக்கு அடிமை ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த முட்டாள் அரசாங்கம் எப்படி ஒரு அப்பாவாக மாற முடியும்? இதனால் இந்த கபடவாரிகளின் பேச்சுக்களுக்கு இடம் கொடுக்காமல் நாம் நம்முடைய தளபதியை முதலமைச்சர் ஆக்க வேண்டும். இவர் உண்மையிலே யாருக்கு அப்பாவாக இருக்கிறார்? தமிழக மக்களுக்கா, உதயநிதி ஸ்டாலினுக்கா என்கிற கேள்விக்கு இப்போது பதில் கிடைக்க வேண்டும். நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? புதிய பொருளாதார கொள்கைக்கு எதிராக போராட்டம். இவர்கள் ஆட்சியில் வந்த அன்று முதல் இன்று வரை போராட்டம். இது உக்ரைனில் போர் நடப்பது போல தமிழ்நாட்டில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. போராட அனுமதி கொடுப்பதை இவர்கள் ஏதோ உரிமை கிடைத்தது போல சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை போராட்டம்! புதிய பொருளாதார கொள்கைக்கு எதிராக போராட்டம், மதவெறி கொள்கைக்கு எதிராக போராட்டம், ஆளுநர் எதிர்ப்பு போராட்டம், புதிய மனித உரிமைக்காக போராட்டம், மாநில உரிமைக்காக போராட்டம், பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக போராட்டம், இப்படி பல்வேறு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. மாணவி ஸ்ரீமதிக்கான மரணத்திற்கு எதிரான போராட்டம், பெரம்பலூர் மாணவி தற்கொலைக்கு எதிராக போராட்டம்,
வேங்கவை பிரச்சனைக்கு எதிராக போராட்டம், விவசாய நிலங்களை அழித்து ஏர்போர்ட் கட்டுவதற்காக போராட்டம், இப்படி எத்தனை போராட்டங்கள் அரசு ஊழியர்கள் இப்போது போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்போது நேற்றைக்கு கூட பெண்களின் பாதுகாப்பிற்காக தமிழக வெற்றி கழகத்தின் மகளிர் அணியில் உள்ள பெண்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு எப்போது மாற்றம் வரும்? இவர்கள் அப்பா என்று சொல்லி நாடகம் ஆடுவது எதற்காக? உண்மையிலே அவர் யாருக்கு அப்பா? உதயநிதியின் அப்பா என்கிறார், மு.க. ஸ்டாலின் அப்பா என்கிற மகன் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அவருக்கு எம்எல்ஏ பதவி கொடுக்கப்பட்டது, எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக அமைச்சராக்கப்பட்டார், அடுத்ததாக அமைச்சர்களுக்கெல்லாம் அமைச்சராக்கப்பட்டார். இப்போது துணை முதலமைச்சராக இருக்கின்றார். இது என்ன காரணம்? மு.க. ஸ்டாலின் கருணாநிதியின் பேரன் என்ற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நாம் சின்ன வயதில் படித்துக் கொண்டிருப்போம், எல்லாரும் படித்த எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்காக மக்களை செய்யும் ஆட்சி மக்களாட்சி. இப்போது என்ன ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது? மன்னர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜனநாயகத்துக்கு எதிரான மன்னர் ஆட்சியை நாம் வேறறுக்க வேண்டும். இதற்கு ஜனநாயகன் வர வேண்டும். மக்களை உண்மையாக நேசிக்கின்ற ஜனங்களின் நாயகன் ஜனநாயகன் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய வேண்டும். கலெக்டர் கபடதாரிகளை அப்பா என்று பொய் நாடகம் பேசிக்கொண்டு குடும்ப அரசியலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த குடும்ப அரசியல்வாதிகளை தமிழ்நாட்டில் இருந்து வேற இருக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை 2026 தமிழகத்தின் முதலமைச்சர் ஆக்குவோம். அரசு ஊழியர்கள் சொன்னது போல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி தலைவர் என்ற பொறுப்பை பரிசளிப்போம் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.